அதே மாதிரி பாருங்க, உசேன் போல்ட்னு ஒருத்தர் இருந்தார், ஓடிக்கிட்டே இருப்பார், ஓட்ட பந்தயத்தில் நம்பர் 1. அவரோடு ஓடினவர் கார்லின் என்ற ஒரு நபர். கார்லின் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. என்னன்னு, போதை மருந்த சாப்பிட்டாரு, ஊக்க மருந்த அருந்தினாருன்னு. உசேன் போல்ட்ட கேட்டாங்க, என்னன்னு, உங்க கூட சக தோழராக இருக்கக்கூடிய, நண்பராக இருக்கக்கூடிய, வீரராக இருக்கக்கூடிய கார்லின் போதை மருந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்களே, நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா அதுக்கு பதிலே சொல்லல. திரும்ப திரும்ப கேட்கும்போது சொன்னாரு, ஒருவேளை அவர் சாப்பிட்டது உண்மையாக இருந்தால் அந்த போதை மருந்தில் அவர் வைத்திருந்த நம்பிக்கையை விட அவருடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் கண்டிப்பாக கார்லின் என்னை ஜெயித்திருக்கலாம் என்று சொன்னார். இப்போ கார்லின் என்ன செய்யறாருன்னா, இத சொல்லிட்டு பல நாட்களுக்கு பிறகு 2 பேருக்கும் போட்டி நடக்குது. கார்லின் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்ச பிறகு உசேன் போல்டுடைய காலில் விழுறார். உசேன் போல்ட் தோத்தவர். கார்லின்ட்ட கேட்கிறாங்க, நீங்க ஜெயிச்சவர் தோத்த உசேன் போல்டுடைய காலில் விழுந்திருக்கீங்களேன்னு சொல்லும் பொழுது, உலகமே என்னை பார்த்து ஒரு நேரத்தில் போதை மருந்து அருந்தியதாக கருதியது. ஆனால் என்னுடைய நண்பர் உசேன் போல்ட் என்ன சொன்னார், அதை நம்பல. அவர் என்ன சொன்னாரு, ஒருவேளை இது உண்மையாக இருந்திருந்தால் அதற்கு மாற்றமாக அவருடைய ஆற்றல் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்குமே, ஆனால் நான் ஜெயிச்சிருக்கலாம்னு சொன்னாரு. இதுதான் உண்மை. நான் அந்த மருந்தை சாப்பிடவே இல்லைன்னு சொன்னார். யாருமே ஏத்துக்கலை. மீடியாவே இதை பரப்பியது. ஆனா என்னுடைய நண்பர் ஏத்துக்கல. அதுக்காக தான் நான் ஜெயித்தும் அவர் தோற்றும் அவர் எனக்கு ஆசான் என்று சொன்னார். இதன் மூலமா நமக்கு என்ன தெரிகிறது சொன்னால், உசேன் போல்ட் எவ்வளவு உண்மையான முஃமினாக இருந்திருக்கிறார். அவருடைய ஒழுக்கத்தை பாருங்க. அவருடைய உள்ளத்துல வன்மம் இல்லை, பொறாமை இல்லை, போட்டி இருந்திருக்குது, பொறாமை இல்லை, அந்த வெறுப்பு இல்லை. இன்னைக்கு வன்மத்தோடு வெறுப்போடு நான் ஜெயிக்காட்டி பரவாயில்ல, அவன் ஜெயிக்க கூடாது, இது